மாலையும் தாலியும் இல்ல கல்யாணம். விட்டு சொன்னல அவகிட்ட சொல்லிடுறேன். எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டியே, அப்புறம் எதுக்காக இன்னும் அவளை நினைச்சு உருகிட்டு இருக்க? அவளை தூக்கி போடாதே. எதுக்கு அவளை நினைச்சு குழம்புற? அவ உன்னை அவாய்ட் பண்றானா? அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. நான் ஒன்னும் புதுசா சொல்ல போறதில்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சௌந்தர்யா அக்கா சொன்னாங்கல்ல, அதேதான். நான் மகிழினி வீட்டுக்கு போய் நம்ம கல்யாண பத்திரிக்கைய குடுத்துட்டு வந்தேன் இல்லையா, அப்பவே அவ மனசு மாறிட்டான். நான் அங்க இருக்கும் போதே மகிழினியோட முகத்துல வெறுப்ப பார்த்தேன். ஏய், அப்படின்னா நீதான் மகிழினி கிட்ட என்ன பத்தி தப்பா சொல்லியிருக்க. என்ன சொன்ன? உன்னை பத்தி நான் எதுவுமே சொல்லல ஆதி. ஏய், எனக்கு தெரியும் நீ எல்லாம் அடிப்படை நாகரிகமே இல்லாதவன். 6 வயசுல பார்த்தா அதே புடிவாதம் பிடிச்ச ஸ்வேதாவை தான் இப்பவும் பாக்குறேன். அதுக்கு மேல துளி கூட உன் அறிவு வளரவே இல்லை. சொல்லு, என்ன சொல்லி மகிழ் மனசை கெடுத்த? கோவப்படாத ஆதி. நான் அவ வீட்டுக்கு போய் ஜஸ்ட் மேரேஜ் இன்விடேஷன் மட்டும் தான் கொடுத்தேன், அவ்வளவுதான். நான் நினைச்ச எல்லாத்தையும் அவளாவே பண்ண ஆரம்பிச்சுட்டான். என்ன ஆதி, என்னமோ சின்சியரான லவ், தெய்வீகமான காதல்னு 2 பேரும் பேசுனீங்க. இப்ப என்னாச்சு ஆதி? மேரேஜ் இன்விடேஷனை பார்த்ததும் பஞ்சா பறந்து போயிடுச்சா? இதுக்கே எப்படின்னா கல்யாணத்தெல்லாம் பார்த்தா உங்க காதல் காத்துல கரைஞ்சிரும் போல இருக்கே. ஆதி, இதுல இருந்தே அந்த மகிழினி எப்படிப்பட்டவன்னு நீ புரிஞ்சுக்க. அவளுக்கு நீ கிடைக்க மாட்டேன்ற பயம் வந்ததும் அவளோட உண்மையான முகத்தை காட்ட ஆரம்பிச்சுட்டா. ஆனா நான் அப்படி இல்ல. நீ மகிழினிய லவ் பண்றேன்னு தெரிஞ்சப்பவும் நான் உன்னை வெறுக்கல, உன் கூட சண்டை போடல. நான் உன் மேல வச்சிருந்த காதல் இன்னும் அதிகமா தான் ஆச்சு. இதுதான் ஆதி, எனக்கும் அவளுக்கும் இருக்கிற வித்தியாசம். Just stop it. மகிழினி என்ன அவாய்ட் பண்றானா, அந்த அளவுக்கு அவ என்ன லவ் பண்றான்னு அர்த்தம். என் மேல உரிமை இருக்கிறதுனால தானே அவ என் மேல கோவத்தை காட்டுறா. அதே மாதிரி அம்மாவும் என் மேல அதிக பாசம் வச்சதுனால தான் அவங்க ஆசைப்படுறத நான் நிறைவேற்றணும்னு நினைக்கிறாங்க. நானும் எங்க அம்மா மேல உயிரே வச்சிருக்கேன். அதனால்தான் அவங்கள மீறி பேச முடியாம இருக்கேன். அதனால நான் தைரியம் இல்லாத கோடன் மட்டும் நினைச்சிடாத. நான் நினைச்சிருந்தா எப்பவோ எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு மகிழினியை தாலி கட்டி கூட்டிட்டு வந்திருப்பேன். ஆனா நான் அதை செய்யல. அதுக்கு காரணம் நான் என் அம்மா மேல வச்சிருக்கிற பாசமும் மரியாதையும் தான். ஆனா அதுக்காகலாம் நான் எப்பவும் பொறுமையா இருக்க மாட்டேன். நான் மகிழினியை எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்தா, ஐ மீன் உன் கழுத்துல தாலி கட்டுற நிலைமை வந்தா நான் சொன்னதை செஞ்சிருவேன். கடைசி நிமிஷத்துல நான் ஆசைப்பட்ட மாதிரி மகிழினியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்க அம்மா முன்னாடி வந்து நிக்கதான் போறேன். அதை நீ பார்க்க தான் போற. அது உன்னால முடியாத ஆதி. அப்படி ஒரு காரியத்தை நீ அத்தைய மீறி செய்ய மாட்ட. ஒருவேளை யாரு எப்படி போனா எனக்கு என்னன்னு நீ மகிழினிய கல்யாணம் பண்ணிட்டு வந்தா நான் உயிரோட தான் இருப்பேன். ஆனா அத்தை இருக்க மாட்டாங்க. அவங்க அண்ணனுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்த முடியல, அவங்க புள்ள அவங்க நம்பிக்கைய காப்பாத்த முடியலையே நினைச்சு அவங்க உயிரையே விட்டுருவாங்க. அத்தை இல்லாத குடும்பம் குடும்பமா இருக்கும்னு நினைக்கிறியா? எல்லாரும் ஆளுக்கு ஒரு மூளையா சதறி போயிடுவாங்க ஆதி. நான் என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். 6 வயசுக்கு அப்புறம் எனக்கு அறிவு வளரலன்னு சொன்னல, இப்ப இந்த அறிவு இல்லாதவ கேள்விக்கு உன்னால பதில் சொல்ல முடியுமா? பாரு, உங்க அம்மாவோட இறப்புக்கு நீயே காரணமாக போறியா ஆதி? அழகான தேன் கூடு மாதிரி இருக்கிற இந்த குடும்பத்தை நீயே கலைக்க போறியா? இதுக்கு என்ன பதில்னு யோசிச்சுட்டு என்ன செய்யணும்னு முடிவு பண்ணு.
மதி கூட பேசக்கூடாதுன்னு சொன்னா உனக்கு கோபம் வருதா மதி? இன்னைக்கு அந்த ஆதியை உன் அப்பங்கிட்ட போட்டு கொடுத்து அவன் மேல கொலை வெறிய உண்டாக்குறேன். அப்ப என்ன பண்ணுவேன்னு பார்க்கலாம். அத்தை, நானும் சாப்பிடலாமா? வாங்க மாப்பிள. ஏங்க மாப்பிள வந்திருக்காரு. அடடே, வாங்க மாப்பிள. மைதிலி, மாப்பிளைக்கு சேர்த்து எடுத்து வை, எல்லாரும் சேர்த்து சாப்பிடலாம். சரிங்க. இல்ல வேண்டாம் வேண்டாம், நான் பேசிட்டு கிளம்புறேன். அப்புறமா நீங்க எல்லாம் சாப்பிடுங்க மாமா. வீட்டுல அக்காவும் மாமாவும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. நான் அங்க போய் சாப்பிட்டுக்கிறேன். அப்புறம் சொல்லுங்க மாப்பிள, என்ன விஷயமா வந்தீங்க? அது ஒண்ணு இல்ல மாமா, நாளை காலையில மேரேஜுக்கு கோட் ஷூட் பர்ச்சேஸ் பண்ணலான்னு இருக்கேன். மதி வந்து எனக்காக செலக்ட் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். மதியை கூட்டிட்டு போக உங்க பர்மிஷன் வேணும். அதுக்கு என்ன மாப்பிள, தாராளமா கூட்டிட்டு போங்க. ஓகே மாமா, தேங்க்ஸ் மாமா. மாப்பிள, நெத்தில ஏதோ பேண்டேஜ் போட்டிருக்கீங்களே, என்னாச்சு? ஓ, அட என்ன மாப்பிள மதிய பாக்குறீங்க, என்னாச்சுன்னு சொல்லுங்க. ஏதாவது அடிக்கடி பட்டுருச்சா? ஒருவேளை அக்கா தான் டென்ஷன்ல அவர் தலையிலே ஒரு அடி போட்டாங்களா? அது ஒண்ணு இல்ல மாமா, ஹாஸ்பிட்டல்ல ஒரு சின்ன பிரச்சனை. மதி உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? இல்லையே, அவ ஒண்ணும் சொல்லலையே. ஹாஸ்பிட்டல்ல என்ன நடந்துச்சு மாப்பிள? இவன் ஏதோ ஒரு பிளானோட தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். அப்படின்னா நாம நினைச்சது சரியா போச்சு. அக்கா தான் இந்த ஆளை அடிச்சிருக்கா. அது வேற ஒண்ணு இல்ல மாமா, நீங்க உட்காருங்க, சொல்றேன். உட்காருங்க உட்காருங்க. மதி என்னோட ஒய்ஃபாக போறான்னு உரிமையா போய் நான் அவகிட்ட பேசினேன். அது ஆதி சாருக்கு பிடிக்கல. ஹாஸ்பிட்டல்ல இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி திட்டாரு. அவர்கிட்ட நான் சொன்னேன், சார் மதி என் ஒய்ஃப் ஆக போறவ, அவகிட்ட பேசினா என்னன்னு அவர்கிட்ட கேட்டேன். அதுக்கு அவர் டென்ஷன் ஆகி பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டாரு. நான் பயந்து போய் அவர் கையை பிடிச்சலாம் சாரி கேட்டேன். ஆனா அவர் கோவத்துல என்ன தள்ளி விட்டார் மாமா.